வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சார்லஸ் குழுமம் சார்பில் பாகூர், ஏம்பலம், நெட்டப்பாக்கம் தொகுதிகளில் கிரிக்கெட் விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் பென் 10 பிரீமியர் லீக் வரும் ஜனவரி மாதம் நடைபெற உள்ள நிலையில் வீரர்களை ஏலம் விடும் நிகழ்ச்சியை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் துவக்கி வைத்தார். அவருடன் இணைந்து தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பங்கேற்று குத்துவிளக்கை ஏற்றினார். புதுச்சேரி புதுக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் நடைபெறும் வீரர்கள் ஏலத்தில் 14 அணிகளின் உரிமையாளர்கள் பங்கேற்று 200க்கும் மேற்பட்ட வீரர்களை அணிகளில் தேர்வு செய்ய உள்ளனர். இந்த பென் 10 பிரீமியர் இல் பங்கேற்க 400க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஏலத்தில் தங்களை பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜெகராஜ் நகர் மெயின் ரோட்டில் ராமகிருஷ்ணா பள்ளியிலிருந்து ப மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கான பணியினை அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜெகராஜ் நகர் மெயின் ரோட்டில் ராமகிருஷ்ணா பள்ளியிலிருந்து ப மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கான மாண்புமிகு அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அப்பணியினை துவக்குவதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது விழுப்புரம் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெயசங்கர், காமராஜ் நகர் தொகுதி தலைவர் விஜயராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் திரளாக உடனிருந்தனர். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் 8 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.92 லட்சத்தை இழந்துள்ளனர். சாரத்தை சேர்ந்தவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். இதை நம்பி மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 1,10,500 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. இதேபோல் தவளக்குப்பத்தை சேர்ந்த பெண் 20,000, சாரத்தை சேர்ந்த பெண் 16,330, நயினார் மண்டபத்தை சேர்ந்தவர் 8,750, பாகூரை சேர்ந்தவர் 5,000, காலாப்பட்டை சேர்ந்தவர் 18,745, புதுக்குப்பத்தை சேர்ந்த பெண் 10,000, உருளையன்பேட்டை சேர்ந்தவர் 3,500 என 8 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,92,825 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்து வாய்க்கால்பேட் பெயர் பலகை தேசிய மக்கள் மன்ற வில்லியனூர் தொகுதி தலைவர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்து வாய்க்கால்பேட் பகுதியில் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியானது சமூக சேவகர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனையின் அடிப்படையில் நேற்று தேசிய மக்கள் மன்றம் வில்லியனூர் தொகுதி தலைவர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் ஆத்து வாய்க்கால்பேட் பெயர் பலகையை திறந்து வைக்கப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் முக்கிய நிர்வாகிகள் ஏழுமலை, சேகர், சவுகத், ஸ்ரீதர், அருள், ஜெயக்குமார், மகேந்திரன், அருண், தேவநாதன், விஸ்வா, ஐயப்பன், அரவிந்த், சிவராஜ், தீபநாத் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி களித்திருத்தல் குப்பம் பகுதி மாநில என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி செயலாளராக திரு ஜனா என்கிற ஜனார்த்தனன் அவர்களை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேர்தல் நெருங்குவதால் கட்சிகளில் பொறுப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இதேபோல் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் பொறுப்புகள் அனைத்து தொகுதிகளிலும் வேகமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரியின் ஒரு பகுதியான திருபுவனை தொகுதி களித்திருத்தல் குப்பம் பகுதியில் மாநில தொண்டரணி செயலாளராக திரு ஜனா என்கிற ஜனார்த்தனனை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் ஒப்புதலோடு பதவி அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜனா என்கிற ஜனார்த்தனன் அவர்கள் முக்கிய பொறுப்பாளர்களை சென்று சந்தித்து ஆசி பெற்றார். பின்பு அவர் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றார். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கட்சியின் வளர்ச்சிக்கும் தேர்தலின் வெற்றிக்கும் கடினமாக உழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட ஷா நகர் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் கழிவுநீர் வடிய வழி இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். திருநள்ளாறு கொம்யூன் ஷா நகர் என்ற குடியிருப்பு பகுதி ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் மழை நீரில் கொசுக்கள், விஷப்பாம்பு, பூச்சிகள் தொல்லை அதிகமாக உள்ளது. மேலும் சாக்கடை வசதி இல்லாமல் குப்பைகளால் தேங்கி நிற்பதால் கழிவுப் பொருட்கள் வடிகால் வடிய வசதி இல்லாமல் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் அங்குள்ள மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். காரணம், வடிகால் வசதியில் தனிநபர் மழைநீர் கழிவுநீர் ஓடாமல் மண் கொட்டி தடுத்துள்ளார். வடிகால்வாய் கால் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் இத்தகைய சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். இதன் காரணமாக கொசு உற்பத்தி அதிகம் காணப்படுவதால் டெங்கு போன்ற வியாதிகள் பரவ வாய்ப்புள்ளதால் பல வருடமாக தார் சாலை இல்லாமல் கழிவுநீர் மழைக்காலங்களில் மழைநீர் வடிய சாளவங்கள் அமைத்து தரவும், இதனை அரசு அதிகாரிகள் கருத்தில் கொண்டு பார்வையிட்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. குமர குருபள்ளத்தில் கட்டப்பட்டுள்ள 216 அடுக்குமாடி குடியிருப்புகளை விரைவில் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. ராஜ்பவன் சட்டசபை தொகுதி அண்ணா சாலை மற்றும் வள்ளலார் சாலை சந்திப்பில் 0.4577 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட குடிசை மாற்று வாரியத்திற்கு சொந்தமான இடம் உள்ளது. இங்கு குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்ட 7 அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்த 224 வீடுகள் பாழடைந்து அச்சுறுத்தி வந்தன. பாதுகாப்பு கருதி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அறிவுறுத்தலின்படி சிதிலமடைந்து இருந்த குடியிருப்புகள் இடிக்கப்பட்டன. இந்த இடத்தில் வசித்தவர்களுக்கு வீட்டு வசதி வழங்குவதற்காக பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டடங்கள் கோட்டம் மூலம் 216 குடியிருப்புகள் கொண்ட 2 கட்டடங்கள் 13 தளங்களாக, அதாவது தரைத்தளம் மற்றும் 12 அடுக்குமாடி தளம் கொண்ட பிரிகாஸ்ட் கான்கிரீட் தொழில்நுட்ப முறையில் 45.66 கோடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டது. பணிகள் முடிந்தும் கூட இன்னும் பயனாளிகளிடம் ஒப்படைக்கவில்லை. இந்நிலையில் இப்பொழுது இந்த குடியிருப்புகளை பயனாளிகளிடம் ஒப்படைப்பதற்காக அமைச்சர் லட்சுமி நாராயணன் உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாலையோரங்களில் இறைச்சி கழிவுகளை கொட்டினால் அபராதம் விதிக்கப்படும் என்று உழற்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் எச்சரித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழற்கரை நகராட்சிக்குட்பட்ட சாலையோர உணவகங்கள், இறைச்சி கடைகள், இறைச்சி கழிவுகள் மற்றும் குப்பைகளை சாலையோரங்களில் கொட்டுவதால் அந்த பகுதிகளில் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. நாய்கள் உணவுக்காக அவ்விடங்களுக்கு அதிகமாக வருவதால் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறு ஏற்படுகிறது. எனவே உணவு, இறைச்சி கழிவுகளை முறையாக சேகரித்து அருகில் உள்ள நகராட்சி குப்பை தொட்டிகளில் போட வேண்டும். தவறினால் அபராதம் விதிப்பதுடன் கடைகளை சீல் வைக்கவும் அப்புறப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உழற்கரை நகராட்சிக்குட்பட்ட சாலையோர உணவகங்கள், இறைச்சி கடைகள், இறைச்சி கழிவுகள் மற்றும் குப்பைகளை சாலையோரங்களில் கொட்டுவதால் அந்த பகுதிகளில் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது.
தட்டாஞ்சாவடி ஆத்து வாய்க்காலில் ரூபாய் 39 லட்சம் செலவில் வடிகால் கட்டுமான பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் ஒதியம்பட்டு வருவாய் கிராமம் தட்டாஞ்சாவடி பிரதான சாலையில் இருந்து ஆத்து வாய்க்கால் பிரதான கால்வாய் வரை ஆத்து வாய்க்கால் கிளை வாய்க்காலில் 39,11,000 செலவில் பிசிசி வடிகால் கட்டுமானம் கட்டுவதற்காக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தட்டாஞ்சாவடி அரசு பள்ளி அருகில் இன்று காலை நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு வடிகால் கட்டுமான பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம்ஸ் பெபியன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதிய பேருந்து நிலையத்தில் புறக்காவல் நிலையம் அமைக்கப்பட்டும் திறக்காததால் பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. புதுச்சேரி மறைமலை அடிக்கல் சாலையில் கடந்த 1990ஆம் ஆண்டு புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. இந்த பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 29.50 கோடி செலவில் மேம்படுத்தப்பட்டு கடந்த மே மாதம் திறக்கப்பட்டது. பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு 6 மாதங்கள் ஆகியும் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை. குறிப்பாக புதிதாக கட்டப்பட்டுள்ள கடைகள் திறக்கப்படவில்லை. மேலும் பயணிகள் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி உள்ளது. பேருந்து நிலையத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படவில்லை. இதேபோல் பேருந்து நிலையத்தின் நுழைவாயிலில் பெயர் பலகை, மின்விளக்கு பல வாரங்களாக சரிவர எரியாமல் உள்ளது. பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள புறக்காவல் நிலையமும் இதுவரை திறக்கப்படாமலே உள்ளது. மாறாக அங்குள்ள அலுவலக அறை போலீசாருக்கு ஒதுக்கப்பட தங்கள் பணிகளை மேற்கொண்டுள்ளது. அங்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். புதுவைக்கு வெளிமாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள். அவர்களின் கவனத்தை திசை திருப்பி மர்ம நபர்கள் பயணிகளின் உடைமைகளையும் லேப்டாப், விலை உயர்ந்த பொருட்களையும் திருடிவிட்டு செல்கிறார்கள். எனவே உடனடியாக பஸ் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தவும், புறக்காவல் நிலையத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் கல்லூரி மாணவியை திருமணம் செய்த கொத்தனாரை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் 17 வயது மாணவி. கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கடந்த 19ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியே சென்று அவரை காணவில்லை. இது குறித்து அவரது தாய் அளித்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். இந்நிலையில் மாணவியை பரங்கிப்பேட்டையை சேர்ந்த கொத்தனார் வேலை செய்து வரும் சிவகுமார் மகான் விஸ்வா என்பவர் அழைத்து சென்றது தெரிய வந்தது. அவரை பிடித்து விசாரித்தனர். மாணவியிடம் இன்ஸ்டாகிராமில் பழகி அவரிடம் ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்று கோவிலில் திருமணம் செய்து கொண்டது தெரிய வந்தது. அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்தனர். அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் 618 அங்கன்வாடி ஊழியர்கள் பணியிடங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இது குறித்து புதுச்சேரி மாநில மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசின் சாக்ஷம் அங்கன்வாடி மற்றும் போஷன் 2.0 திட்டத்தின் கீழ் அடிப்படை கௌரவ ஊதியத்தில் 344 அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் 274 அங்கன்வாடி உதவியாளர்கள் என மொத்தம் 618 பேர் நியமிக்கப்பட உள்ளனர். இதற்கு விண்ணப்பிக்க புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். +2 தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் தகுதி பட்டியல் தயாரிக்கப்படும். பின் தேர்வுக்குழு மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த பணியிடங்களுக்கு தற்பொழுது ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஏற்கனவே கூகுள் படிவங்கள் மூலம் விண்ணப்பித்தவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை மீண்டும் துறை இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த பணிக்கு 18 வயது முதல் 35 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பிரிவுக்கும் வயது தளர்வு கிடையாது. விண்ணப்பதாரர்கள் அடுத்த மாதம் 22ஆம் தேதி மாலை 5 மணி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை கட்டிடத்தை சீரமைக்க வலியுறுத்தி 10 ரூபாய் மக்கள் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சாரம் பகுதியில் புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் அமைந்துள்ளது.
கட்டிடம் மிகவும் பழுந்தடைந்துள்ளதால் பின்பக்க சுவர்கள், கண்ணாடிகள், மேற்கூரைகள் அவ்வப்போது இடிந்து விழுவதால் அதிகாரிகள், ஊழியர்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் 10 ரூபாய் மக்கள் இயக்கம் சார்பில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை கட்டிடத்தை சீரமைக்க வேண்டும், அதுவரை துறையை வேறு கட்டிடத்திற்கு மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுவை அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சிறப்பு குறு நிதி செலவினம் குறித்து முதல்வர் ரங்கசாமி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டுமென புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதல்வர் சமர்ப்பித்த இடைக்கால 5 ஆண்டு பட்ஜெட் காலத்தில் ஒரு ஆண்டு கூட 16% நிதி இவரது அரசு செலவு செய்யவில்லை. இந்த காலகட்டத்தில் ஆதி திராவிட சமுதாய மக்களுக்கு ₹1 கூட மூலதன செலவு செய்யவில்லை. வீடு மற்றும் மனைப்பட்டா இல்லாமல் ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் நிறைய பேர் உள்ளனர். அவர்கள் வாழும் கிராமம் மற்றும் நகர பகுதிகளில் அடிப்படை சமூக கட்டமைப்புகள் உருவாக்கி தரப்படவில்லை. காரைக்கால் நெடுங்காடு தொகுதியில் இந்த மக்கள் வசிக்கும் கிராமங்களை முதல்வர் நேரில் பார்க்க வேண்டும். பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை மத்திய அரசிடமிருந்து இந்த அரசு பெற்றுத்தர முடியவில்லை. முதல்வர் சொல்வது போல் 16% சிறப்பு குறு நிதி இம்மக்களுக்கு செலவு செய்யப்பட்டிருந்தால் கடந்த 10 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் என்னென்ன, எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, எவ்வளவு நிதி செலவு செய்யப்பட்டது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை அரசு வெளியிட வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு பாண்டி மெரினா கடற்கரையில் நடந்த மாவழி திருவிழாவில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாவழி சுற்றி மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை கோயிலில் மகா தீபம் ஏற்றும் பெரிய கார்த்திகை தொடங்கி 3 நாட்களுக்கு வீடுகளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் மும்முரமாக நடக்கும். அப்பொழுது தெருக்களில் மாவழி சுற்றுதல் நடக்கும். தற்பொழுது இம்முறை மறைந்து வருகிறது. எனினும் கிராமங்களிலும் விடாமல் இதை செய்வதை காணலாம். அக்காலத்தில் மக்கள் மனதில் இடம் பிடித்து தற்பொழுது இளையோரால் மறக்க தொடங்கிய கார்த்திகை மாவழியை வருங்காலத்தினர் தொடர புதுச்சேரியில் புதுமுயற்சி எடுத்துள்ளனர். இந்த நிலையில் தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் புதுச்சேரியில் முதல் முறையாக பாண்டி மெரினா கடற்கரையில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு மாவழி திருவிழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளை சேர்ந்த குழந்தைகள் முதல் பெரியவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மாவழி சுற்றி மகிழ்ந்தனர். மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்து புதுவை மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய அரசின் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பில் நாளை முதல் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள மீன்பிடி விசைப்படகு மற்றும் நாட்டு படகு மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் மீனவர்கள் எவரேனும் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருப்பின் அவர்களை உடனடியாக கரைக்கு திரும்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் கடல் சீற்ற காலங்களில் அவர்களின் மீன்பிடி படகுகள் மற்றும் அது சம்பந்தமான உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களில் வைத்து பாதுகாக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிர்வாக திறமையின்மையால் புதுச்சேரி முழுவதும் ரெஸ்டோ, பார் மற்றும் மது கடைகளை திறந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்களை முதலமைச்சர் ரங்கசாமி அழித்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் தேவபொழிலன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி திருபுவனை பகுதியில் புதிதாக ரெஸ்டோ, பார் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்களுடன் இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தொடர்ந்து 1 வார காலமாக போராடி வருகின்றனர். இதனால் அப்பகுதி பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் பேச்சுவார்த்தை கூட்டம் இன்று நடைபெற்றது. துணை மாவட்ட ஆட்சியரும் பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக அப்பகுதியில் உள்ள 2 மதுபான கடைகளை தற்காலிகமாக திறப்பதில்லை என துணை மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விசிக மாநில செயலாளர் தேவபொழிலன்,
புதுச்சேரியில் ரெஸ்டோ பார் மற்றும் மதுபான கடைகளால் இளைஞர்கள் சீரழிந்து வருகிறார்கள் என்றும் இளம் விதவைகள் இந்த அரசால் உருவாக்கப்படுகிறார்கள் என கூறினார். மத்திய அரசிடமிருந்து நிதியை கேட்டு பெறாமல் மாநிலம் முழுவதும் மது கடைகளையும் ரெஸ்டோ பார்களையும் திறந்து முதலமைச்சர் ரங்கசாமி ஆயிரக்கணக்கான குடும்பங்களை அழித்து வருகிறார் என குற்றம் சாட்டிய தேவபொழிலன், மாநிலம் முழுவதும் உள்ள ரெஸ்டோ பார்களை மூட வேண்டும் என்றும் மது கடைகளை குறைக்க வேண்டும் என்றார். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் சீனிவாச நகரில் ரூபாய் 32 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். தவளக்குப்பம் சீனிவாச நகர் பகுதியில் கழிவுநீர் செல்ல சரியான வடிகால் வசதி இல்லாமல் இருந்து வந்தது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான தா செல்வத்திடம் கோரிக்கை வைத்தார். சட்டப்பேரவை தலைவர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 32 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் இப்பணிகளை தொடங்க அரசாணை பெற்று தந்தார். அதன் அடிப்படையில் பணிகளை தொடங்கும் முகமாக இன்று சீனிவாச நகரில் நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.